இன்னைக்கு இன்னைக்கும் நான் வந்து என்னோட ஐடியால உள்ள ஒரு டிஷ் தான் பண்ண போறேன். பீட் நூடுல்ஸ், பீட் சிக்கன் நூடுல்ஸ். அதாவது எல்லாத்தையும் நம்ம தான் செய்ய போறோம். ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு இது கிடையாது. இது பேர் என்ன? ஏதோ சொல்ல மறந்துட்டேன். இதுல என்ன கிடையாது? ஐயோ, ஏதோ ஒன்று சொல்ல அந்த மாதிரி ஞாபகம் வந்துடும். சரி, நான் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிறேன். இதுல நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் போலே உப்பு. ஓகேவா? இது வந்து ஒரு கிளறி விட்டுக்குவோம். இது வந்து மிக்சர் போடுற கண்ணு. இது மிக்சர். இதுல வந்து நான் வந்து கோதுமை மாவை கொஞ்சம் ஆயில் மட்டும் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஒளி வருகிறது. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் இந்த தண்ணியில போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 செட்டு இதுல போட்டு நான் வந்து இதுல போட்டு ரெடி பண்ணிக்க போறேன். ஸோ எங்க வீட்டுக்கு இது வந்து கரெக்டான அளவா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில நான் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். இந்த நூடுல்ஸ்ல வந்து சாய் சாஸ் கிடையாது, வினிகர் கிடையாது. அதாவது ஒரு நார்மலா இது வந்து வேற டேஸ்ட்ல இருக்கும். இது நார்மலா வந்து நூடுல்ஸோட டேஸ்ட்ல இருக்காது. ஆனா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட மண்டையில வந்த ஐடியா இது. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தாச்சு. இது ரொம்ப நல்லா எம்மியா இருந்தது. அதனால சரி நம்மளோட யூடியூப்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிஜமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பாருங்க. எங்க இருந்தோ தலை தெறிக்க ஓடி வர போறீங்க. அக்கா எப்படி நீங்க இதை பண்ணீங்க, எவ்வளவு டேஸ்டா அப்படின்னு. இதுல ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் 3 போட்டுக்கலாம். உப்பு இது வேகட்டும். நான் இன்னொரு அது போட்டுக்கிறேன். இதை அப்படியே நீங்க வேக வச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் நல்லா கோல்டு வாட்டர்ல போட்டு ஒரு ட்ரைன் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். சப்போஸ் இப்ப இதை நீங்க பண்றீங்கனாக்கா ஒரு மத்தியானம் போல கூட இதை செஞ்சு நீங்க அதை வந்து கூல் கூல் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ப வந்து ஈவினிங் செய்யறதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கும். இது என்னன்னா இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கா, நான் கொஞ்சம் குள்ளமா இருந்தால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து கீழே வச்சு போட்டிருந்தா மேபி எனக்கு சரியா இருந்திருக்கும். இப்படி ஒரு பிளேட்ல வச்சு போட்டு அப்படியே அள்ளி கொட்டிட்டோம்னாக்கா சரியா இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வேகட்டும், இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் கொதிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டேஜ்ல நான் இதுல ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இடிச்சும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
ஸ்டேஜ்ல இல்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி, கொஞ்சம் காரமானதுதான், அதனால நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இந்த தக்காளி, ஒரு 3 தக்காளி இதில் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வருங்க நம்மளோட நூடுல்ஸ். நல்லா செப்பரேட்டா வருதா, வழிகிட்டு ஓடுது, தெரியுதுங்களா? ஆக்சுவலா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில நான் வந்து இதுல கொஞ்சோண்டு ஜீரக பொடி போடுறேன். இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். நான் இது வந்து வெந்து தண்ணியெல்லாம் வெளியில விட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து சிக்கன் நூடுல்ஸ். இந்த தக்காளியோட இது வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி வந்து பிரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல கொஞ்சம் ஒன்று இந்த சிக்கன் இருக்குல்ல, இதையும் இது கூட போட்டு வேக வச்சிடுவோம். இப்ப இது வந்து இந்த சிக்கன், இந்த தக்காளி எல்லாமே வேகட்டும். இப்ப இந்த நூடுல்ஸ் எடுத்து இந்த கோல்ட் வாட்டர்ல நான் போட்டுக்கிறேன். இதுல நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுகர், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நூடுல்ஸ் வந்து செகண்ட் டைமும் பண்ணி இந்த அளவுக்கு அது இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வேணும். இது இன்னும் ஒரு வந்து 5 நிமிஷம் வேகணும். ஏன்னா சிக்கன் இன்னும் வேகல. எடுத்து டேஸ்ட் பார்த்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகணும். சிக்கன் வெந்துருச்சு. கிரேவில உப்புலாம் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் நவ் இது நூடுல்ஸ் போட போறோம். சரிங்க, நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் நூடுல்ஸ். நான் மாவுலையும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஆனா வந்து நம்ம ஒரு வாட்டி கோல்ட் வாட்டர்ல வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடும், சரி வாஷ் பண்ணோம். அதனால எனக்கு வந்து உப்பு இதுல இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த சிக்கனை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றதுக்கு குறையா வந்திருக்காரு குட்டி ஐயா. பார்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த காரம் இந்த உப்பெல்லாம் கொஞ்சம் இந்த சிக்கன் வந்து பிடிச்சிக்கிட்டோம், சரி அந்த நூடுல்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்.
இது வந்து இட்டாலியன் ஸ்பெகட்டி. ஆனா என்னோட ஸ்டைல்ல நான் வந்து அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். சரி, டேஸ்ட் பார்க்க ஒரு ஆளை கூப்பிடுறேன் நானு. வாங்க. இந்த ஐயா தான். இவர் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து மிஸ்டர் டிடின்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடுற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இது என்ன பண்ணும் தெரியுமா இது? ஒரு குட்டியா ஒரு கார்டை கட் பண்ணி ஸ்பைடர் மேன் போட்டு வச்சுக்கோ. ஹோட்டலுக்கு எல்லாம் போனா அந்த கார்டை தான் கொடுக்கும். கொடுத்து அதுல சாப்பிடுறாராம் ஏடிஎம் கார்டு. நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த ஐயா கொடுக்குற கார்டை தான் உள்ள வைப்பேன். அவரு என்ன பாப்பாரு ஒரு மாதிரி அந்த ஹோட்டல் சர்வர். நல்லா எடுத்துட்டு போங்க அது வரைக்கும். நான் வந்து அப்புறம் பின்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு திரும்பி நான் வந்து ஏடிஎம் கார்டை வைப்பேன். திரும்பி வரும்போது அவரு அந்த ஏடிஎம் கார்டை இந்த ஸ்பைடர்மேன் கார்டு மேல வச்சு கொடுப்பாரு. கியூட்டா இருக்கும். நல்லா கொழு கொழுன்னு நல்லா சுப்பியா இருக்கும். சரி, ஓகே. எப்படி இருக்காங்க ஐயா? சொல்லுங்க. சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் சாப்பிடுறீங்களா? சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்படி எடுத்த உடனே அழகா கட் ஆகுது. எம்மி. மாமாட புது கண்டுபிடிப்பு. சரி, ஓகே. நல்ல ஒரு சூப்பர் ரூல்ஸ் பண்ணிட்டேன்னு பயங்கர திருப்தி எனக்கு. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.